This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க்கில் செஞ்சுருக்கிற மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது தெரியலனா பாக்கெட் காலி ஆயிரும். அதை பற்றி தான் பார்க்கலாம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிப்ரவரி மாதம் மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல், தனிநபர் வருமான வரி விலக்கு, உச்சத்தொகை அதிகரிப்பு, ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டது என நிதித்துறை சார்ந்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கிடையே வங்கிகளும் தங்கள் பங்குக்கு வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு, ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் போன்றவற்றில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன. அதன்படி எஸ்பிஐ வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போர் குறைந்தபட்ச இருப்பாக ரூபாய் 3000 வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு தற்போது 5000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் தேசிய வங்கியும் குறைந்தபட்ச கையிருப்பை ரூபாய் 1000 3500ஆக அதிகரித்துள்ளது. கனரா வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு தொகையானது ரூபாய் 1000ஆக இருந்து வந்த நிலையில் அது தற்போது 2500ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த வங்கிகளில் குறிப்பிட்ட இருப்பு தொகை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைந்தால் அதற்கு அபராதம் விதிக்கப்பட்டு குறைந்திருக்கும் தொகையிலிருந்து மெல்ல அபராத தொகை பிடிக்கப்பட்டு உங்கள் இருப்பு தொகை மொத்தமும் காலியாகிவிடும் அபாயம் உள்ளது. ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் இந்த மாதம் முதல் மாநகர பகுதிகளில் உள்ள ஏடிஎம்களில் கட்டணம் இல்லாமல் 3 முறை பணம் எடுக்கலாம். அதன் பிறகு ஒவ்வொரு முறை ஏடிஎம்மில் பணம் எடுக்கவும் ரூபாய் 25 வசூலிக்கப்படும். இதற்கு முன்பு இது 20ஆக இருந்தது. ஒருவேளை வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லாத ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் இந்த கட்டணம் ரூபாய் 30ஆக வசூலிக்கப்படும். இதுவே புறநகர் பகுதிகளாக இருந்தால் ஏடிஎம்களில் 5 முறை கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். கோட்டக் மஹிந்திரா வங்கி தனது 811 சேமிப்பு கணக்கில் சில மாற்றங்களை செய்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் ரூபாய் 10,000க்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் தலா 5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். இனி ஏடிஎம் நிராகரிப்பு கட்டணம் கோட்டக் அல்லாத ஏடிஎம்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதுபோன்று மேலும் சில தனியார் வங்கிகளும் தங்களது பல்வேறு சேவை கட்டணங்களை மாற்றி அமைத்திருக்கிறது, விதிகளையும் திருத்தி இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.